வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களின் கோரிக்கை. ஏற்கனவே 3 பதிப்புகள் போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து விஜய் பற்றி இது போடலான்னு இருக்கேன். அவர் இப்போ தலைவர் பொறுப்பை ஏற்றிருக்காரு. இப்போ 3 கட்டளையும் சொல்லியிருந்தாரு. 4வது அவனும் முக்கியமாக சொல்லியிருக்காரு. 4வது 5வது அதில் என்னன்னு கேட்டால், கூட்டத்துக்கு வரும் அனைவரும், முக்கியமாக வேனிலிருந்து வெளியூர்லேருந்து வர்றவங்க யாராக இருந்தாலும் மது அருந்தி விட்டு வரக்கூடாது. முக்கியமாக நல்லா கேட்டுங்க, மது அருந்தி விட்டு வரக்கூடாது. டிரைவர்கள் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா டிரைவர்களுக்கு எப்போவுமே சோதனை இருக்கும். நம்ம இதில் எதிராக தப்பு பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது முதல்ல டிரைவர்கள் சோதனை பண்ணுவாங்க. மது அருந்தி விட்டு வரக்கூடாது அப்படிங்கிறத முக்கிய கோரிக்கையாக வச்சுக்கிட்டேன். நான் 5 லட்சம் 6 லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். இப்போ எனக்கே ஆசையாக இருக்குது, 10 லட்சம் பேர் வரட்டுமே. ஏன்னா ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேர் மது குடிக்காமல் இருந்தால் நல்லது தானே. அதனால் மது அருந்தி விட்டு வரக்கூடாதுங்கிறது முக்கிய கோரிக்கையாக வச்சுருக்காரு. வேனிலிருந்து வெளியிலேருந்து வர்றோம், எந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. முக்கியமாக ஒயின் ஷாப் இருக்க பக்கத்துலேயே வேனை நிப்பாட்டக்கூடாது. வேறு ஹோட்டல்கள் அப்படி கடை எடுத்து தான் நிப்பாட்டணும், அப்படித்தான் வரணும். ஏன்னா ஆப்போசிட் எதிர்பார்ட்டுகள் எப்போவுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் வீடியோ கேமரா எல்லாம் இருக்குது. அதனால் எப்போவுமே அவர் சொல்கிறது ரொம்ப நல்ல இதுதான். அதான் மதுவிலக்கு அமல்படுத்துகிற மாதிரி ஐடியா தான் வருவார் நினைக்கிறேன். முதல்லையே கண்டிஷன் போட்டிருக்காரு. இது தன்னுடைய தொண்டர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய முக்கிய அறிவுரை. மது அருந்தி விட்டு வரக்கூடாது. தாவேகா மீட்டிங்க்கு 27ஆம் தேதி மது அருந்தாமல் வரணும் அப்படிங்கிறத அவர் முக்கிய கோரிக்கை வச்சுருக்காரு. இது ஓரளவு சாத்தியமாகும் நினைக்கிறேன். அப்படி இருக்கவங்க, பழக்க வழக்கம் இருக்கவங்க அதெல்லாம் மறந்து இதை ஒரு தொடக்கமாக வச்சு அதிலிருந்தாவது அப்புறமா கண்டுபிடிங்க. மது அருந்துவதை விட்டுறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு நல்ல கருத்து வந்திருக்கு. இது முக்கியமாக பெண்களை அதிகமாக கவரக்கூடிய கருத்து. பெண்களை அதிகமாக கவரக்கூடிய கருத்து இது. இதை நான் நல்ல லெவலில் போகும்னு நினைக்கிறேன். அப்போ மது விலக்கு கோரிக்கையை அமல்படுத்தி தான் அவருடைய மீட்டிங்கில் செயல்பாடு இருக்குங்கிறது எனக்கு நம்பிக்கையாக இருக்குது. அதே மாதிரி மது அருந்தி விட்டு வரக்கூடாது அவர் முக்கிய கோரிக்கையாக சொல்லியிருக்காரு. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. 27ஆம் தேதி மீட்டிங் வரும்போது அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. மீட்டிங் வேலைகள்லாம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. இது கூட ஒரு சில தகவல் சொல்கிறாங்க. தீபாவளி டயத்தில் வருதுன்னு சொல்கிறாங்க. தீபாவளிக்கு ஒரு 3 நாள் இருக்கும்போது தான் வருது. ஆனால் கூட்டம் இருக்கும். அந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணி வரணும். அதுக்கு தான் 4 மணிக்கே வரணும்னு சொல்கிறாங்க. 4 மணிக்குள்ள வந்துடணும். ஏன்னா தீபாவளிக்கு சென்னையிலேருந்து போகிறவங்க இருக்காங்க. 2வது தேவர் குரு ஜெயந்தி வேறு வரும். அந்த டயத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எத்தனாம் தேதி தெரியல. அந்த டயத்தில் வரும். ஒரு சில நாட்கள்லாம் வருது. அதுக்கு முன்னால் தான் இது வந்திருக்கு. அதனால் பார்த்து இந்த கொள்கையை கடைப்பிடித்து மது அருந்தி விட்டு வரக்கூடாதுங்கிறது அவர் முக்கிய கோரிக்கையாக வச்சுருக்காரு. அது மாதிரி செயல்பட்டு அவருக்கு மேலும் மெருகு சேர்த்து தமிழக மக்கள் திரும்பி வாழ ஒரு வாய்ப்பாகவும் கருத்துகிறேன். தாய் குலத்துக்கு இது ரொம்ப பிடிக்கும். தாய்க்குளம் ஓட்டை கவர்றதுக்கு இது ஒரு முக்கிய பாயிண்ட்டு. நன்றி, வணக்கம்.